வணக்கம் நண்பன் நண்பிகளே. இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா, நம் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மீது நேத்து சீமான் அண்ணன் திடீர்னு ஒரு விமர்சனம் வச்சாரு. அதோடைய பின்புலமும் அதோட உண்மையும் மட்டும்தான் இது என்னோட குரல் இல்ல, தமிழ்நாட்டு மக்களோட குரலா நான் இதை சொல்ல வரேன். அதாவது கடந்த ஒரு 15 நாட்களாக சென்னையில பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை இளைஞர்கள் பெரும்பாலும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் யாருடைய பின்பக்கம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி மட்டும்தான் இருக்கிறாரு. இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி யாருடைய பின்புலத்துல யாருக்கு வாடகைவாய அவர் செயல்படுறாருன்னு தெரியல. அவரை திட்டினா இளைஞர்கள்லாம் இந்த பக்கம் திரும்புவாங்க, அந்த போராட்ட காலம் மாறும் அப்படின்ற ஒரு பிளானோட மட்டும்தான் இந்த விமர்சனத்தை நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பாக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தாவேகா டிவிகே தொண்டர்களுக்கும் சரி இன்னுமே ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, ரசிகர் மனப்பான்மையாக தான் இருக்கிறாங்க. யாருக்குமே அரசியல் நாகரிகம் இல்லை, யாருக்குமே அரசியல் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ற நீங்க ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய மேடையில இருந்து ஒரு பத்திரிகையாளர் இருப்பின சாதாரண கேள்விக்கு அவ்வளோ கோவப்பட்டு பதிலளிக்க திராணி இல்லாம கீழே போயிட்டு பத்திரிகையாளரை தாக்க போறீங்க, அது உங்க அரசியல் நாகரிகம். ரெண்டாவது அதை தடுக்க வந்த உங்க தொண்டரையே அவ்வளோ வேகமா ஓங்கி அடிக்கிறீங்களே, நீங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் நாகரிகம் சொல்லித்தரத்துக்கு தகுதியற்றவர்கள் நாங்கள் அடிச்சு சொல்லுவோம். அது எப்படிங்கன்னா டிவிக்கேன்றது உங்களுக்கு டிவிக்கேன்ற மாதிரி கேட்குதுங்களா? எங்களுக்கு கூட தான் நாத்தாக்கான்றது ஆளேல ஒரு வீட்டுக்குள்ள எட்டி குதிச்ச வாட்டி யாரா அந்த பையனுக்கு கேட்டதுக்கு நான் தாங்கா அப்படின்னு கத்துற மாதிரி எங்களுக்கும் கேட்குது. இதை நாங்கள் இவ்வளோ கேவலமாக விமர்சிக்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எங்களை விமர்சித்ததுனால திரும்ப நாங்கள் விமர்சிக்கிறோம். அது என்னது, நான் மான வேட்டையாடுவேன், அப்புறமேட்டுக்கு காட்டெருமை வேட்டையாடுவேன்னு சொல்றேன். நீ மான வேட்டையாடி தான் பாருங்களேன். மானை வேட்டையாடுனா கம்பியணுன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க அங்க நிக்கிறீங்கண்ணா. அப்புறம் இன்னொரு சரியான ஒரு சிரிப்பான ஒரு பேச்சு என்னதுன்னா, நான் சிங்கத்தை வேட்டையாட போறேன், புளியை வேட்டையாட போறேன், நடுவில் அணிலுக்கு பேசிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்க. ஒரு காலமோடு சும்மா சாதாரணமா உடம்ப தான் சிலுக்குது. அந்த உடம்ப சிலுக்கிறத பார்த்தே பயந்துட்டு பின்னாடி தம்பிக்கு பின்னாடி ஓடி போற நீங்க சிங்கத்தை வேட்டையாட போறேன்னு என்னன்னா இது சின்ன புள்ள தலப்பா. சீமானண்ணா, நாங்க சொல்ல போற விஷயம் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. எங்க கழக தலைவர் சொன்னதே தான். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே, இந்த ரெண்டு பேத்துக்கு தான் போட்டியே. அதனால நீங்க ஓரமா போய் விளையாடுங்க. நன்றி, வணக்கம்.